கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 105:6. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக செல்ல போகின்றோம். இன்றும் நாளையும் மட்டும்தான், அதுக்கப்புறம் புதிய ஆண்டிற்குள்ளாக செல்ல போகின்றோம். இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதம் முழுவதுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதிசயங்களை தியானித்து நம்ம பேசினோம், நம்ம கர்த்தரை துதித்தோம். இன்றும் கூட அருமையான வசனம். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்களை செய்திருக்கின்றார், எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதை நம்ம நினைவு கூறுவோம், நம்ம நினைச்சு பார்ப்போம், அதை யோசித்து பாருங்க, ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். விசேஷமாக அகாஸ்வரு ராஜாவின் காலத்துல அவர் மேல பகைஞர்கள் கை போட நினைத்ததை, அந்த திட்டத்தை மொர்தெகாய் சொல்லி அதனால அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை உடனே தண்டித்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் மொர்தெகாய் செய்த அந்த நன்மைக்கு அவருக்கு பதில் நன்மை செய்யப்படவில்லை என்பதை ஒரு நாள் அகாஸ்வரு ராஜா இரவு நேரத்துல தூக்கம் வராமல் அந்த டைரி, அதாவது நாளாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்க சொன்ன பொழுது, வாசித்த பொழுது அதிலே அது எழுதியிருந்தது. அப்போ அப்படி ராஜாவை காப்பாற்றின அந்த மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டது என்று கேட்கும் பொழுது அவருக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்ன போது, உடனே நாளைக்கே கூப்பிடுங்கள், அவருக்கு அதற்கு தகுந்த பரிசு கொடுக்கணும், அவரை கௌரவப்படுத்தணும், கனப்படுத்தணும் என்று சொல்லி மொர்தெகாயை கூப்பிட்டு அவர்கள் அவ்விதமாக கனப்படுத்தியதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த ராஜா தனக்கு அந்த மனிதன் செய்த நன்மையை அதை நினைச்சு பார்க்கிறாரு. ஒரு அழகா அதெல்லாம் ஒரு புத்தகத்துல எழுதி வைக்கிறாங்க. மறக்காத படிக்கு என்ன நடந்தது, வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்து போயிடக்கூடாது, உணர்வில்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஞாபகத்துல எல்லாவற்றையும் வைக்க முடியாது. எனவே சில காரியங்களை நம்ம எழுதி வைத்தாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க, அழகா கையில அழகான ஒரு ஃபோன் வச்சிருக்கிறாங்க. எதுனாலும் அந்த நோட் பேட்ல அழகா உள்ள நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல உடனே டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் ஒரு நோட்டு அல்லது டைரியில தான் நான் எழுதுறது என்னோட வழக்கம். அது என்றைக்குமே மறையாமல் அப்படியே காலகாலமாக பல வருடங்கள் உள்ளது அப்படியே பத்திரமா இருக்கும். சில நேரத்துல உங்களுடைய ஃபோன் சில நேரம் அது ஹேங் ஆயிடுது அல்லது மிஸ்டேக் ஆயிடுது. அப்படியே உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியாம போகுது. அப்போ அந்த ஃபோன்ல நீங்க எல்லாம் சில டேட்டாஸ் திரும்ப எடுக்க முடியாம போயிடுது. அப்போ அது வீணாய் போய் விடுகின்றது. என்னதான் மாடர்னா உலகம் மாறிட்டே வந்தாலும் கூட ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் நம்மை நடத்துகின்றார், கர்த்தர் நம்மை போஷிக்கின்றார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். அதை மறந்து விடக்கூடாது. எனவே அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ராஜா அந்த மனிதன் செய்த நன்மைக்கு, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றியதற்காக அவருக்கு பதில் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனடியா ரொம்ப நாள் மறந்துட்டாங்க. ஆனா அதை மறந்துட்டோன்னு அதை அன்னைக்கு உணர்த்தப்பட்ட உடனே அவர் நன்மை செய்கிறார். அப்படி என்றால் தேவன் தினம் தினம் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகின்றார், நம்ம அற்புதமாய் நடத்துகின்றார், அவர் அதிசயங்களை செய்கின்றார். அப்போ நம்ம அதை மறக்காதபடிக்கு நினைவு கூற வேண்டும். நம்ம அவருக்கு நினைவு கூர்ந்து அவருக்கு நம்ம என்ன அதுக்கு பதில் நன்மை செய்ய முடியும் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நமக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம பதில் நன்மை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, அவருக்கு நன்றி தான் செலுத்த முடியும். அதே போல ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். அதே போல தேவனுக்கு அடுத்தபடியாக உங்களை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பார்க்கணும். உன்னை பெற்றோர் செய்த நன்மைக்கு நம்ம பதில் நன்மை ஒரு நாளும் செய்யவே முடியாது. எவ்வளவுதான் அவங்களுக்கு என்னதான் நீங்க செய்தாலும் பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அது பதில் உபகாரமாக எதை செலுத்தினாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அப்போ
அதை நினைவு கூற வேண்டும், அதை நினைச்சு பார்க்கணும். அதனோடு கூட உங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அதையெல்லாம் இந்த நாட்களை நினைச்சு பாருங்க. பதில் நன்மை செய்யப்படாமல் இருக்குமானால் அதை ஏதாயிலும் ஒரு விதத்துல உங்களுடைய அன்பை காண்பிக்கும் வண்ணமாக நீங்கள் அதை திரும்ப ஏதாயிலும் செய்வதற்கு நீங்கள் இந்த நாட்கள்ல நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நினைவு கூறுங்கள். விசேஷமாக தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். குடும்பமாக உட்கார்ந்து பேசி அதை காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் அதனாலே மகிமை அடைவார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதை மறக்காத படிக்க அதை தியானித்து பேசுவதற்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தாரலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இது இன்றைக்கு 30ஆம் தேதி, நாளை 31ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து புது வருடத்திற்குள் நாம் செல்வதற்காக விசேஷித்த சிறப்பு ஆராதனை உண்டு. வாக்குத்தத்த ஆராதனை 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே அது புது வருட ஆராதனையாக தொடரும். சரியான நேரத்தில் உங்களுக்கு நிறைவு பெறும். வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனைக்கு சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து புதிய வருடத்திற்குள்ளாக செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.